உலைக்களம் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. இன்றைக்கி நான் பேச போகிறது, இன்றைக்கி கரூரில் விஜய் பேசுனது, ரெண்டாவது ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆக போகிறது, ரெண்டையை பற்றி தான் உங்கள்கிட்ட இன்றைக்கி நான் பேச இருக்கிறேன். இது ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதா எனக்கு தெரியுது. முதல்ல ஜனநாயகன் படம் ஒரு 7 மாதத்துக்கு அப்புறம் வர 24ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிறதா கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லியிருக்கிறார். நான் தமிழ்நாட்டில் அதை பற்றி இன்னும் ஒருத்தர் சொல்லலை. 24ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் சென்சார் போர்டு தணிக்கை வாரியம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க. என்ன சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க. நமக்குலாம் தெரியும், ஒரு திரைப்படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னா அது குழந்தைகள் எல்லாம் உட்காந்து பார்க்க முடியாது, குழந்தைகள் பார்ப்பதற்கு தகுதியான படம் அல்ல அப்படின்னா அதுக்கு இன்னொரு அர்த்தம், அது வன்முறை காட்சிகளோ ஆபாசமான காட்சிகளோ அதில் நிறையா இருக்குதுன்னு அர்த்தம். அதனால தான் அடல்ட்ஸ் ஒன்லின்னு சொல்லி ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அப்போ அந்த படமும் கூட குழந்தைகள் பார்க்கக்கூடிய சாதாரண படம் அல்ல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ரெண்டாவது அவங்க நிறையா அதில் கட் பண்ணியிருக்காங்களாம். 12 இடத்துல தணிக்கை வாரியம் சென்சார் போர்டு கட் பண்ணியிருக்குது. அதில் ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமான வசனங்கள்லாம் இருக்கிறதா சொல்லி அதையும் கட் பண்ணியிருக்கிறாங்க. கஸ் வேர்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, ரொம்ப அசிங்கமான வார்த்தைகள். அப்போது படத்தை எப்படி எடுத்துருக்கான்னு பாருங்கள், ரொம்ப அசிங்கமான வார்த்தைகள். அதே போல் டிவிக்கேங்கிற சொல்லையும் எடுத்துருக்குறாங்க. அது ஏன் எடுத்துருக்குறாங்கன்னா, அந்த ஜனநாயகம் நமக்கு தெரியாது, நான் சினிமா பார்த்து ஒரு 35 வருஷத்துக்கு மேலாச்சு. ஜனநாயகன் படத்தில் விஜயனுடைய கேரக்டர் பேர் தளபதி வெற்றி கொண்டான், டிவிகே. அதனால் டிவிகேங்கிற சொல்ல பயன்படுத்தக்கூடாது, ஏன்னா டிவிகேங்கிறது ஒரு அரசியல் கட்சியாக இருக்குது, அதனால் பயன்படுத்தக்கூடாதுன்னு அந்த யோகிய சிகாமணிகள் சென்சார் போர்டில் சொல்லியிருக்கிறாங்களாம். சரி, இதெல்லாம் சொல்லி இப்போ படம் ரிலீஸ் ஆக போகுது. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே அது ரகசியமாக வெளியில் வந்ததெல்லாம் நமக்கு தெரியும். அது பல பேர் இன்டர்நெட்டில் நிறைய பேர் பார்த்துட்டாங்க. இருந்தாலும் கூட விஜய் ரசிகர்கள் திரும்ப தியேட்டரில் போய் பார்க்குறதுக்கான ஆர்வத்தோடு தான் இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியுது. இப்போ ஏதை சொல்ல வரேன்னா, விஜய் எடுத்திருக்கிற இந்த படம் எப்படி கீழ்த்தரமான உணர்ச்சிகளை தூண்டி அல்லது வன்முறை காட்சிகளை திணித்து எப்படி லாபம் பார்க்குறதுக்காக ஒரு 500 கோடி ரூபா செலவு பண்ணி எடுத்ததாக சொல்கிறாங்க. லாபம் பார்ப்பதை மட்டுமே நோக்கமாக கொண்டு சமுதாயம் கெட்டு குட்டிச்சவராக போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஒரு படத்தை நடிச்சிருக்கிறாரு, படத்தை எடுத்துருக்குறாங்க. அதுதான் ரிலீஸ் ஆக போகுது. இந்த யோகிய சிகாமணி தான் இப்போ முதலமைச்சராக வந்த பிறகு இன்றைக்கி கரூரில் பேசியிருக்கிறாரு. என்ன பேசியிருக்கிறாரு? கரூரில், அதாவது ஒரு கரூரில் பேசுனதை பற்றி நான் பேசுறதுக்கு முன்னாடி, ஒரு விஜய் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக தேர்தல் பிரச்சாரத்தில் முன்ன பின்ன பேசியிருக்கலாம். அதை நம்ம ஒன்றும் பெருசாக அது எல்லாரும் அப்படி தான் பேசுகிறாங்க. நம்ம அதை கிட்டத்தட்ட விட்டுறோம், ஒரு புறக்கணிச்சிடலாம். ஆனால் ஒரு முதலமைச்சர் என்கிற ஒரு பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு கொஞ்சம் கண்ணியமாக நாகரிகமாக பேசணுங்கிற குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாமல், குறைந்தபட்ச பண்பாடு கூட இல்லாமல், இன்றைக்கி கரூரில் விஜய் பேசியிருக்கிறது பூரா பார்த்தீங்கன்னா, எப்படி அவர் தன்னுடைய திரைப்படங்களுக்கு எழுதி கொடுக்குற வசனத்தை சவடாலாக பேசுவாரோ அதே பாணியில் தான் பேசியிருக்கிறாரு. அந்த பேச்சை நாகரிக சிந்தனை கொண்ட யாரும் கேட்டு பாருங்கள். அதாவது சல்லி காசுக்கு அங்கே ஏதாவது ஒரு கண்ணியம்னு இருக்கான்னு பாருங்கள். அவ்வளவு கீழ்த்தரமாக சினிமா வசனத்தை பேசுவதை போல பேசியிருக்கிறார். முதல்ல எடுத்தோடனே என்ன சொல்கிறாரு, அங்கே ஒரு 41 பேர் இறந்து போயிட்டாங்க, அந்த வலியை என்னால் தாங்கவே முடியலை, ஆச்சா போச்சா அந்த வலி எனக்கு தான் தெரியும் அப்படின்னு இந்த நீலி கண்ணீர் வடிக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் ஒரு உதாரணத்தையும் சொல்கிறார். நாங்கள் நான் தேர்தல் பிரச்சாரத்தில் பெரம்பலூருக்கு பிரச்சாரத்துக்கு போகும்பொழுது அங்கே கூட்டம் நிறையா இருக்குது, பிரச்சனை ஆகிடும், அதனால் வேணான்னு சொல்லி போலீஸில் சொன்னாங்க, அலர்ட் பண்ணாங்க, நாங்கள் ரத்து பண்ணிட்டு போயிட்டோம். அதே மாதிரி இந்த கரூரில் போலீஸ் அலர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பெரிய சோகம் நிகழ்ந்திருக்காது. அப்போ இது யாருடைய திட்டம்? அதாவது திமுக ஸ்டாலினுடைய திட்டத்தின்படி ஒரு சூழ்ச்சியை பண்ணி என்னையே போலீஸ்காரங்களை வச்சு ஏமாற்றி ஒரு படுகொலையை பண்ணிவிட்டு அந்த படி ஏந்தலையிலே போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்பட்டமான பொய்யை, பகிரங்கமான பொய்யை கொஞ்சம் கூட கூச்சநாச்சல் இல்லாமல் அந்த கூட்டத்தில் அந்த முதலமைச்சர் விஜய் பேசுகிறார். இப்போ நான் என்ன கேட்குறேன், நீ அந்த 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 படுகொலைகள் இது திமுக அரசாங்கத்தால் போலீஸை வைத்துக்கொண்டு திட்டமிட்டு நடத்தப்பட்டது என்று சொன்னால், யோக்கியனாக இருந்தால் என்ன செய்யணும்? வழக்கு தொடுக்கணும். யார் மேலே கேஸ் போடப்பட்டிருக்குது? அந்த படுகொலைகளுக்கு காரணமானவர்கள் யாருக்கு மேலே கேஸ் போட்டிருக்கா? தாவே கட்சியினுடைய 3 அமைச்சர்கள்
நிர்மல்குமார், ஆதவ், அப்புறம் வந்து புஷி ஆனந்த், இந்த 3 அமைச்சர்கள், அப்புறம் அவங்களுடைய மாவட்ட செயலாளர் மதியழகன் ஒருத்தர், இன்னொரு பொன்ராஜன் ஒன்று, 5 பேரும் அந்த தாவேகா கட்சியை சார்ந்த முக்கியமான பேர்கள் தான் 5 பேர் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இது வந்து திமுகவினுடைய சூழ்ச்சின்னா விஜய் என்ன செஞ்சுருக்கணும், கோர்ட்டில் போய் ஒரு கேஸை போட்டிருக்கணும். ஐயா இப்படியெல்லாம் சூழ்ச்சி பண்ணி கெடுத்துட்டாங்களே, நம்ப வச்சு கழுத்தெடுத்துட்டாங்க, நான் வந்து ஸ்டாலினோட போலீஸ் வந்து யோக்கியமாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு போனேன், என்னை வந்து ஏமாற்றி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அதனால் இந்த எங்கள் மேலே போட்டுற கேஸ் வந்து செல்லாது, நீங்கள் தள்ளுபடி பண்ண ஒரு குவாஷ் பெட்டிஷன் போட வேண்டியது தானே, ஏன் இத்தனை நாள் வச்சுருக்கீங்க? அப்போது எல்லாம் உங்களெல்லாம் கூப்பிட்டு டெல்லியில் கூப்பிட்டு சிபிஐ விசாரிச்சுது, எதுக்கு போனேன்? இல்லை இந்த இது பொய் வழக்கு, நான் விசாரணைக்கு ஆஜர மாட்டேன்னு சொல்ல வேண்டியது தானே. சரி, அக்யூஸ்டெல்லாம் ஒரு தடவை விசாரிச்சுட்டு உங்களை விஜய் மட்டும் 3 தடவை டெல்லியில் கூப்பிட்டு மிரட்டி விசாரிச்சானுங்க. எதுக்கு விசாரிச்சானுங்கிறது நமக்கு நேரடியாக தெரியாது. ஆனால் கூப்பிட்டு மிரட்டுறதுக்காக தான் விசாரிச்சுக்காங்கன்னு நமக்கு தெரியும், புரிஞ்சுக்க முடியும். அது 3 தடவை எதுக்கு வந்து சிபிஐ விசாரணைக்கு டெல்லிக்கு போனேன், அப்போல்லாம் கேட்டிருக்க வேண்டியது தானே, என்னை வந்து இதில் வந்து எங்களுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு. ஆக அன்னைக்கு வந்து இதெல்லாம் விட்டுட்டு நீ ஏண்டா வந்த 7 மணி நேரம் லேட்டாக வந்தேங்கிறதுக்கு இந்த வரலையும் காரணம் சொல்லலை. போலீஸ்காரங்களை என்ன கூப்பிட்டு எல்லோரும் அப்போ வெளியில் வந்த செய்தி தான், நீங்கள் அங்கே கூட்டம் நிறையா இருக்குது, இந்த இடத்துல நின்று பேசுங்கன்னு சொன்னதை மீறி இவங்க கட்சிக்காரங்கள்லாம் வந்து வம்படியாக வந்து அந்த கூட்டத்துக்குள்ளே பஸ்ஸை கொண்டாந்து உள்ளுக்குள்ளே இறக்குனதனுடைய விளைவு தான் இத்தனை பேர் செத்ததுங்கிறது எல்லாருக்கும் உலகத்துக்கே தெரியும், சிபிஐ உட்பட எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இன்றைக்கி என்ன பேசுகிறாருன்னா வந்து போலீஸ் வந்து திமுக திட்டமிட்டு என்னை பழி வாங்கிடுச்சு என்று அயோக்கியத்தனமாக ஒரு பேசுகிறார். ஒரு முதலமைச்சர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இவ்வளவு கீழ்த்தரமாக சினிமா வசனத்தை போல் பேசுவது வந்து எவ்வளோ அயோக்கியத்தனம்னு பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இவ்வளோ போலீஸ் அதிகாரிகள்லாம் இங்கே இருக்கிறாங்க, இது போலீஸ் வந்து இவ்வளோ பெரிய சதிக்கு உடந்தையாக இருக்குதுன்னு பகிரங்கமாக ஒரு முதலமைச்சர் குற்றம் சாட்டுறாரு. போலீஸ்காரங்களுக்கு யாருக்கும் சூடு சொரணம் இருக்கான்னு நமக்கு தெரியல, யாரும் அதை பற்றி வாய் திறக்கிற மாதிரி தெரியல. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் பேசுனதில் வந்து எல்லாத்தையுமே மகா கேவலமான விஷயங்கள் தான். ஒரு முதலமைச்சருங்கிற தகுதியில் வந்து உருப்படியான விஷயங்கள் எதுவும் பேசலை. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பேசுனது பூரா அக்கப்போர் பொய் அயோக்கியத்தனம். நான் வந்து விஜய் எப்போதும் மக்களோடு மக்களாகத்தான் இருப்பார், மக்களை விட்டு நான் என்றைக்கும் போகவே மாட்டேன், இன்றைக்கும் இருப்பேன், நாளைக்கும் இருப்பேன், எப்போதும் இருப்பேன், உங்களை விட்டு உங்களிடம் வந்து என்னை பிரிக்கவே முடியாது, ஆச்சா போச்சா அப்படின்னு பேசுகிறியே, கொஞ்சமாவது வந்து மனசாட்சின்னு ஒன்று இருக்கா? அன்றைக்கி 41 பேர் சாகும் பொழுது தான் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் பல பேர் செத்துக்கிட்டு இருக்காங்கிற தகவல் தெரிஞ்ச உடனே சத்தமே போடாமல் அவசரமாக வந்து பிளேன் ஏறி மெட்ராஸுக்கு ஓடி போய் பதுங்கிக்கிட்டு நீ வந்து இவ்வளோ யோக்கியம் மாதிரி பேசுகிறிய, இது வந்து ஊரில் இருக்கிறவனுக்கெல்லாம் விஷயம் தெரியாதுன்னு நினச்சிட்டு பேசுகிறாரா என்னன்னு நமக்கு தெரியல. அதற்கு பிறகும் கூட செத்தவங்கள் மேலே ஒரு பரிதாபமோ ஒரு இரக்கமோ எதுவும் இல்லாமல் அவங்களெல்லாம் வந்து சென்னைக்கு வரவழைச்சி ஏதோ பேருக்கு வந்து ஒப்பாரி வச்சுட்டு அவங்களெல்லாம் காசு கொடுத்து திருப்பி அனுப்பிட்டாங்க. இவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணிவிட்டு செத்தவங்களை பற்றி துளியும் கவலைப்படாமல் இருந்துட்டு இப்போ என்னமோ எனக்கு வலிக்குது, அந்த வலி என்றைக்கும் போகாத அப்படி நீலி கண்ணீர் வடிக்கிறது எவ்வளோ விஷயம்னு போய் பாருங்கள். அதெல்லாம் கிடக்கட்டும். இப்போ இந்த திருவள்ளூரில் ஒரு இடத்துல வந்து அமோனியா கேஸ், ஒரு கடல் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையில் அமோனியா கேஸ் வந்து லீக் ஆகி 18 பேர் செத்து போனாங்க, சாதாரண தொழிலாளிகள், பெண்கள் அத்தனை பேரும். முதலமைச்சர் ஆகி உட்காந்துருக்கேன், சென்னையில் உட்காந்துருக்கேன், ஒரு தடவை போய் அந்த ஆஸ்பத்திரிலையோ மற்ற இடங்கள்லேயே போய் ஒரு மரியாதைக்கு ஒரு ஆறுதலுக்கு போய் பார்க்கணுமா இல்லையா? வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தியே, நீ என்ன மக்களை பற்றி கவலைப்படுற? நீ அது செத்த தொழிலாளிகள்லாம் நான் பெரிய கோடீஸ்வரனா? அப்போது நான் மக்களோட தான் இருப்பேன் அப்படின்னு பேசுகிறது எவ்வளோ பெரிய பொய்ங்கிறத நம்ம யோசிச்சு பார்ப்போம். அது போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது போல் பேசுனது பூரா வந்து எழுதி கொடுத்த வசனம். கொஞ்சம் கூட இப்படி பேசுகிறமே, வெளியில் இருக்கிறவன் 4 பேர் விஷயம் தெரிஞ்சவன் வந்து காரிக்கிட்டு துப்ப மாட்டானாங்கிற வந்து கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் இந்த பொய்யெல்லாம் அவர் பேசியிருக்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பொய், இவர் ஆட்சிக்கு வந்து இந்த 50 நாளில் சுத்தமாக லஞ்சத்தை வந்து ஒழிச்சிட்டார். வந்து தமிழ்நாடு அரசாங்க நிறுவனத்தில் லஞ்சம்ங்கிறதே கிடையாதான். இப்போ எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக எந்த ஆஃபீஸுக்கு போனாலும் காரியம் டான்னு நடக்குதான். அது மட்டும் இல்லை, போனோடனே எல்லாரையும் உட்கார வச்சு அதிகாரிகள்லாம் ரொம்ப மரியாதையாக பேசுகிறாங்களா, மக்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களாம். இந்த லஞ்சத்தை ஒழித்த ஒன்றே மிகப்பெரிய சாதனை, இது யாராலும் செய்ய முடியாது, நான் ஒழிச்சிட்டேன்னு பேசுகிறாரு. இது எவ்வளவு பெரிய பித்தலாட்டம். நீ பக்கத்தில் 2 விஜயபாஸ்கர் இருக்கான், 1 நம்பர் திருட்டு போயிருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பழைய திருட ஒரு ஆள், யார்? செங்கோட்டையன். இப்படி அதிமுகவில் இருந்துட்டு கொள்ளையடிச்சிட்டு வந்த திருட்டு பயிர்களெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு நான் ஊழலை ஒழிச்சிட்டேன்னு ஒரு ஆள் பேச முடியும்னு சொன்னால் அது உண்மையிலே வந்து கொஞ்சம் தைரியம் வேணும் தான்.
மனசாட்சியை விற்றுட்டு மனசாட்சிக்கு துரோகம் பண்ணிவிட்டு பொய்யை சொல்லணும்னா அதுக்கு ஒரு தைரியம் வேணும் தானே. அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ வந்து ஒரு சிரிப்பாக சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த அரசாங்க வந்து வழக்குரைஞர்கள் வந்து நியமனத்தில் வந்து 10 லட்ச ரூபாயிலேருந்து 30 லட்ச ரூபா அதுலேயும் பேரம் பேசி ஏராளமாக வந்து ஊழல் நடந்திருக்குன்னு வந்து பிரபலமாக பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு அம்மா வந்து கேஸே போட்டிருக்குது. அப்போ இப்படி ஊழல் வந்து நாறிட்டு இருக்கும் பொழுது நான் வந்து ஊழலை சுத்தமாக ஒழிச்சிட்டேன்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். அது மட்டும் இல்லை, இப்போ இந்த முந்தா நாள் வரலையும் இப்போ ஏப்ரல் மாதம் வந்து 9ஆம் தேதி வரலையும் அயோக்கியனாக இருந்த அதிகாரிகள் பூரா 10ஆம் தேதி விஜய் வந்து பொறுப்பேற்று கொண்ட உடனேயே உலகமாக அயோக்கியனாயிட்டானுங்களாம். நம்ம ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் பூரா, தாசில்தார், ஆர்டிஓ, இவன் பூரா உலகமாக அயோக்கியனாயிட்டான் அடுத்த நிமிஷத்துலேருந்து. இதை போல் வந்து பித்தலாட்டம் உலகத்தில் ஏதாவது உண்டா? எல்லா அதிகாரிகளையும் வழக்கம் போல் லஞ்சம் வாங்கிட்டு தான் இருக்கிறான். அந்த ஊழல் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் என்னமோ இவர் வந்த உடனே எல்லாத்தையும் வந்து சாதிச்சுட்டு தான் வந்து பித்தலாட்டம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஊழல் ஒழிஞ்சிருச்சு, அது மிகப்பெரிய சாதனை என்று பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ சமீபத்தில் போய் விஜய் கட்சியில் சேர்ந்தார் பார்த்தீங்களா, மகேந்திரன் 50 வருஷம் கம்யூனிஸ்டாக இருந்துட்டு விஜய் கட்சியில் போய் சேர்ந்துருக்காருல, அவர் 12ஆம் தேதி போதை லஞ்சம் இல்லாத தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தரங்கம் நடத்துகிறாராம். அந்த கருத்தரங்கத்துக்கு மந்திரிகள்லாம் போகிறாங்களாம். ஐயா விஜய் அவர்களே, மந்திரிகள்டெல்லாம் கூப்பிட்டு சொல்லு, லஞ்ச ஊழலெல்லாம் நான் ஒழிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, 50 நாளைக்கு முன்னாடி ஒழிச்சிட்டேன், யாரோ ஒருத்தன் சேர்த்துண்டு போட்டு கருத்தரங்கம் நடத்தினா அதுக்கெல்லாம் போகாதையா அப்படின்னு ஒரு மந்திரிகிட்டெல்லாம் பார்த்து சொல்லுங்கள். இல்லை வந்து மகேந்திரனை கூப்பிட்டு சொல்லுங்கள், ஏன் தேவையில்லாமல் வந்து கருத்தரங்கம்லாம் நடத்துகிற, ஊழல் தான் நான் ஒழிச்சிட்டமேன்னு சொல்ல முடியுமா? இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இபியில் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஏராளமான வந்து நூற்றுக்கணக்கான வந்து பொறியாளர்களை வந்து நாங்கள் சல்லி காசு இல்லாமல் நாங்கள் நியமிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு பித்தலாட்டம். என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஏற்கனவே வந்து மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, இந்த டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, இந்த மாதிரி போர்டு மூலமாக தேர்வு நடத்தி அப்பாயின்மெண்ட் போட்டதுலாம் திமுக ஆட்சியிலையும் ஒன்று யாருக்கும் வந்து லஞ்சம் வாங்கவே இல்லை. அந்த லஞ்சம் வாங்கினாங்கன்னு ஒரு புகாரும் இல்லை. இந்த மாதிரி நேரடியாக தேர்வு நடத்தி தேர்வு செய்யப்பட்டவர்களே லஞ்சம் இல்லாமல் ஊழல் இல்லாமல் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஆகையினால வந்து இவர் புதுசாக வந்து இவர் மட்டும் கிடைக்கலை. இது ஏற்கனவே திமுக ஆட்சியில் எல்லாம் இப்போ தேர்வெல்லாம் நடத்தி செலக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போடுறதுக்கான வேலை நடந்துகிட்டு இருக்கும் பொழுது வந்து நீ ஆட்சிக்கு பொறுப்பு ஏற்றுருக்கிற உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்கிறார் இவர், அவ்வளோதான். மற்றபடி இதில் ஒன்றும் பெருசாக வேறு ஒன்றும் பெரிய சாதனையெல்லாம் ஒன்றும் நடக்கலைங்கிறது தான் நமக்கு தெரியும். அதில் என்ன அதனால் கடந்த ஆட்சியிலையுமே பல வந்து தேர்வுகளில் வந்து தேர்வு செய்யப்பட்டவர்களால் லஞ்சம் இல்லாமல் தான் வந்து பணி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்போ அதனால் வந்து திமுக வந்து லஞ்சம் ஊழல் இல்லாத கட்சி அப்படின்னு நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்க தயாராக இல்லை. திமுகவில் லஞ்சமே இல்லை, திமுக வந்து ஒரு உத்தமமான கட்சின்னு சொன்னால் திமுககாரனே நம்ப மாட்டான், அது நமக்கு தெரியும். ஆனாலும் கூட உண்மை என்னங்கிறத பற்றி நான் பேசணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து காசு வாங்காமல் வந்து இபியில் வந்து இன்ஜினியரெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம் என்று அவர்கள் பேசிக்கொண்டு திரிகிறார்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மதுரையில் வந்து இவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய சிபிஎம் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்துது. இது மாதிரி தூய்மை பணியாளர்களெல்லாம் ப்ரைவேட் கான்ட்ராக்டர் வீட்டில் அதில் பெரிய ஊழல் நடந்திருக்குன்னு. அப்போ இவர் ஊழல்லாம் ஒழிச்சிட்டோன்னு பேசிகிட்டு இருக்கும் பொழுதே எங்கெங்கெல்லாம் ஊழல் நடந்துட்டு வெளியில் ஆர்ப்பாட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. இதுதான் இவர் ஊழல் ஒழிச்ச லட்சணம். சார் இப்படி எல்லாமே பித்தலாட்டம் பொய். அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா திமுக தீய சக்தி, திமுக தீய சக்தி, திமுகவே தீய சக்தின்னு சொல்கிற நீ அல்லது அண்ணா திமுக வந்து தூர்ந்து போன சக்தியா? அது தீய சக்தி இல்லையா? தூர்ந்து போன சக்தின்னா வீணாக போயிடுச்சு, ஒன்றுலாம் போயிடுச்சு. ஒன்றுலாம் போயிடுச்சுங்கிறது உண்மைதான். ஆனால் அது ரொம்ப தூய சக்தியா? இப்போ நீ ரொம்ப தூய சக்தியா? இப்போ 1000 பிரச்சனைகள் நம்ம வந்து பேச முடியும், அதெல்லாம் விடுங்க. இப்போ தீய சக்தி, திமுக தீய சக்தின்னா இன்னென்ன விஷயங்கள்லாம் தீமை பண்ணியிருக்குன்னு பேசிட்டு போனால் அது பரவாயில்ல. எம்ஜிஆர் வந்து தீய சக்தின்னு சொன்னால் அந்த ஆள் திரும்ப வந்து ஜெயலலிதா அந்த அம்மாவும் தீய சக்தின்னு சொன்னால் அதே இவங்க வந்து தூக்கி பிடிச்சிட்டு ஆடுறாங்க. இப்போ இந்திய அரசியலில் இந்த தேர்தல் அரசியலில் கட்சிகள் இருக்க யோகியமான கட்சிகள்னு எடுத்துக்கிட்டால் யாரை சொல்ல முடியும்? யாரையும் சொல்ல முடியாத போல தான் இருக்குது. ஒரு கால் கம்யூனிஸ்ட் கட்சிகளை ஓரளவுக்கு சொல்லலாம், மாவோயிஸ்ட் அமைப்புகள் அது சிறிய அமைப்புகளாக இருந்தாலும் அவங்கள வந்து சொல்லலாம். அவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவும் யாரும் பேச முடியாது. அவர்கள் இயல்புலேயே அந்த மாதிரி ஒரு லஞ்ச ஊழலுக்கு எதிரான பண்பாட்டை கொண்டவர்கள், அப்படி தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர இந்த தேர்தலில் இருக்கிற எல்லா கட்சிகளும் ஏதோ ஒரு வகையில் ஊழல் புகார்களுக்கு ஆளான கட்சிகள் தான், விஜய் கட்சி உள்பட. சார் இருக்கட்டும், திமுகவை மட்டுமே ஏன் அவ்வளவு குறி வச்சு தாக்கணும்? ரெண்டாவது விஷயம், இவர் வந்து கொள்கை எதிரின்னு யார் சொல்லியிருக்காரு? பிஜேபி சொல்லியிருக்காரு. இந்த கொள்கை எதிரியை வந்து முதலாவது ஆளா, அரசியல் எதிரி முதலாவது ஆளா? இப்போ கொள்கை எதிரி வேற, அரசியல் எதிரி வேறையா? இந்த கணக்கு வழக்கெல்லாம் நமக்கு புரிய மாட்டேங்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கொள்கை எதிரி தானே, கொள்கை எதிரியை பற்றி ஒரு வார்த்தை கரூரில் பேசும்பொழுது, இதுக்கு தேர்தல் பிரச்சாரத்துலேயும் பேசலை,
இப்போவும் பேசலை. இந்த 20-21 நிமிஷம் பேசியிருக்க ஒரு வார்த்தை கொள்கை எதிரியை பற்றி ஒரு வார்த்தை கிடையாது. அப்போ நீ கொள்கை எதிரின்னு சொல்கிறது எதுக்கு அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி எதிர்ப்பை பயன்படுத்தி கொள்வதற்கு தான் இவர்கள் கொள்கை எதிரி என்று விஜய் பேசுகிறாரே தவிர, உண்மையிலேயே விஜய் கட்சி என்பது பாஜகவினுடைய ஒரு பி டீம் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. அதுக்கான ஆதாரங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. அது ஒரு பக்கம் பாருங்கள். இவர் ஒரு நல்லாட்சி நடத்த போகிறாராம். இவங்களுடைய விஸ்வரூபத்தை இனிமேல் தான் பார்க்க போகிறீங்க, இன்னும் 4.5 வருஷத்தில் ஏராளமாக நடக்க போகுதுன்னு எதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறார். ஆனால் இவங்களுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், திமுக என்கிற ஒரு கட்சியை இன்றைக்கி பிஜேபி எதிர்ப்பில் ஓரளவுக்கு அழுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு வலிமையான கட்சிங்கிற முறையில் திமுக இருக்குது. அதை டிஸ்கிரெடிட் பண்ணணும், ஒன்றும் இல்லாமல் பண்ணணுங்கிற பிஜேபியினுடைய அஜெண்டாவை தான் இப்போ விஜய் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருங்கிறது அதில் இருக்கக்கூடிய உண்மை. அப்போது இப்போ எவ்வளவு வன்மத்தோடு திமுக மேலே குற்றம் இருந்ததுன்னா தாராளமாக பேசலாம். நானே பேசணும். திமுகவை இப்போவும் நாம் ஒரு யோக்கியமான பரிசுத்தமான கட்சின்லாம் நம்ம யாரும் மாதிரி இல்லை. ஆனால் நீ சொல்கிறியே, அதுக்கான ஆதாரங்களை பேசணுமா இல்லையா? கடைசியாக என்ன பண்ணுற சார்னா இந்த கூட்டம் நடந்திருக்கு, நீ உலகமகா யோக்கியன்னு அங்கே போய் வேஷம் போடுறியே, இந்த கூட்டம் அரசு விழாவாக நடத்தப்பட்டிருக்கு. இதுக்கு செலவு பண்ணதெல்லாம் யார் செலவு பண்ணா? நீ மக்கள் சந்திப்புன்னு ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்கியே, 5000 பேர் கொண்ட கூட்டத்துக்கு 6000 போலீஸான். ஏன் அப்பா, எவ்வளோ பாதுகாப்பு? அப்போது இந்த கூட்டத்துக்கு அரசாங்கம் செலவு பண்ண எவ்வளவு, உன் கட்சி செலவு பண்ண எவ்வளவு, அந்த பணம் எங்கே இருந்து வந்துச்சு, இதுக்கு ஏதாவது கணக்கு உண்டா? யாராவது கேட்க முடியுமா? யோக்கியமாக இருந்தால் அதை முதல்ல சொல்லணும். இந்த கூட்டத்தில் மக்கள் சந்திப்பை எங்கள் கட்சி பணத்துலேருந்து நடத்தணும், அரசு நிகழ்ச்சிக்கு அரசு பணம் செலவு பண்ணிச்சு, இவ்வளோ தான் செலவு பண்ணிச்சுன்னு சொல்லி பார்ப்போம். அது மட்டும் இல்லை, கடைசியாக என்ன பண்ணுறான்னு சொன்னால், நாங்கள் கொஞ்சமாக பேசுவோம், நிறைய செய்வோம். டாக்லெஸ் ஒர்க் மோர். இந்த டாக்லெஸ் ஒர்க் மோருங்கிறது எமர்ஜென்சி காலத்தில் இந்திரா காந்தி சொன்னது. நீ எதையுமே சொந்தமாக யோசிக்க மாட்டாங்க போல் இருக்குது, எல்லாம் காப்பி இல்லைங்களா? அதே போல் கடைசியாக என்ன சொல்கிறாரு, அடுத்த இடைத்தேர்தல் வருது. இடைத்தேர்தலில் நீங்கள் திமுகவை வெளுன்னு வெளுத்துருங்க. ஏன்னா ஒரு முதலமைச்சர் பேசுகிற பேச்சா இது? இடைத்தேர்தல் வருது, நாங்கள்லாம் நல்லா செஞ்சுருக்கோம், அதை பண்ணியிருக்கோம், இதை பண்ணியிருக்கோம், எங்களுக்கு ஓட்டு போடுன்னு கேட்பியா? திமுக வந்தால் வெளுன்னு வெளுத்துருன்னு சொன்னால் இது கிட்ட பச்சையான ரவுடித்தனம் இல்லையா? அது ஒரு முதலமைச்சர் இப்படி பேசலாமா? எவ்வளோ தான் மாற்றுக் கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் நீ அரசியல் ரீதியாக பேசணுமே தவிர, இந்த மாதிரி கீழ்த்தரமான முறைகளில் ஒரு முதலமைச்சர் என்கிற தகுதியில் இருந்து கொண்டு இவ்வளோ அற்பத்தனமாகவும் கீழ்த்தரமாகவும் அநாகரிகமாகவும் நடந்து கொள்கிறார் என்று சொன்னால், இவர் முதலமைச்சராக இருப்பதற்கான தகுதியே இல்லாதவர் என்பது தான் பொருள். இப்போ முதலமைச்சர் அப்படி இருக்கிறாருன்னு சொன்னால், இவருடைய ரசிகர்கள் இப்போ அன்றைக்கி இந்த கூட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் முன்னாடி சீட்டில் போய் முன்னாடி விஜய் வேடிக்கை பார்க்கணுங்கிறதுக்காக அவ்வளோ பேர் போகிறாங்க, அவ்வளோ ஆர்வமாக. ஏன்னா இன்னமும் கூட்டம் கொஞ்சம் இவ்வளோ கட்டுப்பாடுகள் இல்லைன்னு சொன்னால் மக்கள் கூட்டம் கூடி இன்னும் 50 பேர் சாவாமல் போல் இருக்குது. அப்போது ஒரு நடிகர்களை வேடிக்கை பார்க்கின்ற இவ்வளவு மோசமான ரசனை கொண்ட அரசியல் உணர்வு இல்லாத ஒரு சமூகத்தில் விஜய் மாதிரி ஆட்கள் தான் அரசியல் தலைவர்களாக வருவார்கள் என்பதைத்தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த கரூரில் இன்றைக்கு விஜய் பேசியிருக்கிற பேச்சு என்பது மிக 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 கீழ்த்தரமானது, அநாகரிகமானது. எல்லா பொய்களையும் பேசிக்கொண்டு பிஜேபி கொடுத்திருக்கிற திமுகவுக்கு எதிரான பிரச்சாரத்தை முதன்மையாக கொண்டு நடத்தப்பட்டிருக்கிற பிஜேபி எதிர்ப்பு பிரச்சாரம், ரெண்டாவது அரசாங்க பணத்திலேயே தேர்தல் பிரச்சாரம் செய்கின்ற அயோக்கியத்தனம், இதெல்லாம் நிறைந்தது தான் இந்த கரூர் சம்பவம். இந்த கரூரில் விஜய் பேசியிருக்கிறது கடுமையான கண்டனத்திற்குரியது என்பதுதான் என்னுடைய கருத்து. நன்றி.